செம்மண் சீமையே கொண்டாடு நீ நிறைவாழ்வு பெறவே பண்பாடு நீ தென்னகத்திருநாடே ஒளிர்ந்திடு ஆனந்தமாய் கை கொட்டி விளையாடு. நமது கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜீவானந்தம் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். நமது நிகழ்வுகள் தொடங்க இருக்கின்றன. சமய நல்லிணக்க நோன்பு திறப்பு நிகழ்வு முதல் நிகழ்வாக நமது மறைபணி நிலைய இயக்குனர் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கின்ற அருட்தந்தை ராஜமாணிக்கமடிகளார் இறைவனை புகழ்ந்து பாட இருக்கிறார். ஆகவே அன்பர்கள் அனைவரும் அமைதி காக்கவும். மனிதநேயம், சகோதரத்துவம் மற்றும் சமய நல்லிணக்கத்தின் அழகான வெளிப்பாடு. கிறிஸ்தவம், இஸ்லாம், இந்து சமயம் ஆகிய 3 சமயங்களை சேர்ந்த நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக ஒன்று கூடுவது மிகவும் மகிழ்ச்சியானதும் அர்த்தமுள்ளதுமான தருணமாகும். அனைவரும் ஒருமித்த மனநிலையில் இறைவனை பிரார்த்திப்போம். சற்று அமைதி காப்போம். இப்தார் என்பது ஒரு நோன்பு திறப்பின் தருணம் மட்டுமல்ல, அது நன்றி செலுத்தும் தருணம், பகிர்ந்து கொள்ளும் தருணம், மற்றவரின் பசியையும் துன்பத்தையும் நினைக்கும் ஒரு ஆன்மீக அழைப்பு. உலகின் எல்லா மதங்களும் ஒரு பெரிய உண்மையை சொல்லுகின்றன. மனிதன் மனிதனை அன்பு செய்ய வேண்டும். மனிதன் இறைவனை நம்பிக்கையுடன் அணுக வேண்டும். இவ்விதமான உண்மையை அழகாக நினைவூட்டும் ஒரு பாடலை புகழ்பெற்ற கலைஞர் நாகூர் ஹனிபா அவர்கள் பாடியுள்ளார். அந்த பாடலில் ஒரு வரி இவ்வாறு கூறுகிறது: இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த வரிகள் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருகின்றன. மனிதன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் மனமாற இறைவனை நாடினால் இறைவன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதே அந்த செய்தி. இப்போது அந்த அழகான பாடலின் ஒரு சிறிய பகுதியை நாம் கேட்டு அதன் மூலம் இறைவனை நினைத்து நம் இதயங்களை ஒன்றிணைப்போம். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள்,
அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இந்த புனிதமான தருணத்தில் அனைத்து மதங்களின் இறைவனிடமும் நாம் அமைதிக்காகவும் மனித நேயத்திற்காகவும் சகோதரத்திற்காகவும் பிரார்த்திப்போம். நம் நாட்டில் அமைதி நிலைக்கட்டும். நம் சமூகத்தில் அன்பு வளரட்டும். நம் இதயங்களில் மனித நேயம் பெருகட்டும். இந்த அழகான இப்தார் நல்லிணக்க விழா மதங்களை இணைக்கும் பாலமாக, மனிதர்களை இணைக்கும் உறவாக நிலைத்திருக்க இறைவன் அருள் புரிவாராக. அனைவரையும் வரவேற்கின்ற அற்புதமான தருணம். நமது மறைமாவட்ட முதன்மை குரு பேரருட் தந்தை பிலோமின்தாஸ் அவர்களை நம் அனைவரையும் வரவேற்க, குறிப்பாக சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்க அன்போடு அழைக்கின்றேன். மேடையே அலங்கரிக்கும் ஆன்றோர்களே, அன்புசால் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நோன்பும் நல்ல செயலும் உங்களை மட்டுமல்ல அருகில் இருக்கக்கூடிய உங்கள் இஸ்லாமியர்களை மட்டுமல்ல, சமுதாயத்தையே அதிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றால் உண்மை. எனவேதான் இயேசுபிரானுடைய இறப்பு எல்லோருக்கும் தாக்கத்தை கொடுத்து மீட்பை தருகின்றது என்று நாங்கள் நம்புகின்றோம். எனவே உங்களது இந்த தியாகத்தின் வழியாக எல்லாருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்கை அகற்றுவதற்கு இந்த நோன்பு மாதம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. உங்களால் சமுதாய கரை நீக்கப்படுகிறது. ஆகவே இந்த அருமையான இஃப்தார் நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய எங்களது அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரிகளே, சகோதரர்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, அதிலும் சிறப்பாக வாழ்த்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய மேன்மிகு ஜனாப் எஸ்என் சிக்கந்தர் அவர்களே, உங்கள் அனைவரையும் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் ஆயர் பெயராலும் இங்கே இருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், அன்பு இறை மக்கள் பெயராலும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். சமய நல்லிணக்க ஒருங்கிணைப்பு என்றால் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் நமது திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்கள். ஆன்மீகவாதி மட்டுமல்ல, சமுதாய சிந்தனையாளரும் கூட, சமுதாய அறநெறியாளர். நம்முடைய அழைப்பினை ஏற்று இஸ்லாமிய அன்பர்களுக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய மேன்மிகு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களை நம் அனைவருடைய சார்பாகவும் ஆயர் பேராலும் அன்போடு வரவேற்று இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு முதல் காரணமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆயர் அவர்கள். இந்த நிகழ்வின் வழியாக உலகிற்கு ஒரு செய்தியினை இந்த குடந்தை மாநகர் மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான முறையில் நாம் செய்ய வேண்டும் என்று வடிவமைத்து கொடுத்து நமக்கு அனுமதி வழங்கிய நம்முடைய ஆயர் அவர்களையும் ஆயரோடு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வரவேற்று அனைவருடைய பேரால் ஆயர் அவர்களை இன்முகத்தோடு இந்த பொன்னாடை அணிவித்து மகிழ்கின்றோம். இந்த இஃப்தார் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மறை மாவட்ட பொருளாளர் தந்தை, மறைவட்ட தந்தை, இன்னும் வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், எங்கள் அன்பு மக்கள் அத்தனை பேரையும் இன்முகத்தோடு வரவேற்று அதிலும் சிறப்பாக வாழ்த்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய ஐக்கிய பேரவையின் சார்பாக இருக்கக்கூடிய நம்முடைய பாஸ்டர்
அவர்களையும் இந்த நேரத்திலே அன்போடு வரவேற்கின்றோம். கரவொலி எழுப்புவோம். இறுதியாக, கிறிஸ்தவம் என்றால் துறவியர் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை, திரு அவை இல்லை. ஆகவே திரு அவையை அலங்கரிப்பதற்கும் தொண்டை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கும் மிகவும் ஊற்றாக இருக்கக்கூடிய எங்கள் துறவியரின் சார்பாக வாழ்த்துரை வழங்க வந்திருக்கக்கூடிய அருட் சகோதரி யூஜின் அமலா, நம்முடைய இதயா கல்லூரியுடைய முதல்வர் சகோதரி அவர்களையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இன்னும் சிறப்பு அழைப்பாளர்களையும் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கக்கூடிய பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் எங்களது அன்பு சகோதரிகளையும் வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பு சொந்தங்களே, வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற நமது சிறப்பு அழைப்பாளர்களே, நேரத்தின் காலத்தின் கருமை கருதி சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் அதிகபட்சம் 3 நிமிடங்கள் உங்களுடைய வாழ்த்து செய்திகளை பகிர்ந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது. ஆகவே சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்துணை நலம் என்பதை உணர்ந்து வாழ்க்கையில் தனது வாழ்க்கையை மேன்மையோடு வாழ்கின்ற நமது சகோதரர் திருவடிக்குடிகள் அவர்களை வாழ்த்து செய்தி வழங்க அன்போடு அழைக்கின்றேன். திருநாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லாமல்ல இறைவனுடைய நல்லருளி நல்ல கும்பகோணம் மறை மாவட்டம் மற்றும் சத்தியச்சோலை இணை நடத்துகிற சமய சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வு மேடையில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய மறை மாவட்ட ஆயர் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் அடியினுடைய அன்பான மாலை வணக்கங்களையும் இதயபூர்வமான சலாம்களையும் தெரிவித்து கொண்டு ஒரு சில மணித்துளிகள் உங்களோடு இஃப்தார் நோன்பு திறப்பு தொடர்பான சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். வழக்கம் போல ஒவ்வொரு மணித்துளியும் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்கிறோம். அதுவும் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வை ஒட்டியிருக்கிற இந்த நேரங்கள், இறைவனோடு நாம் பேசக்கூடிய நேரங்கள், இவை பிரார்த்தனை குறைவை, வழிபாட்டு குறைவை என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் 2 செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். காரணம், ஒவ்வொரு நாளும் நாம் பல்வேறு பிரார்த்தனைகளை முன்வைத்து வழிபாட்டை செய்கிறோம். அதுவும் சமீப காலமாக சமய நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம், மிக குறிப்பாக உலக அமைதி என்பது கருப்பொருளாக இருக்கிறது. இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறது. உலக அளவில் சமயம் ஒரு பேசு பொருளாக இருப்பதனால் இந்த இஃப்தார் நோன்பு திறப்பு, அதுவும் சமய சமூக நல்லிணக்க நோன்பு திறப்பு என்பது கவனம் பெறுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் மாற்றக்கூடிய வழிபாட்டில், கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளில் பைபிளில் சொல்வது போல சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் என்கின்ற அந்த வாசகத்தை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இங்கே இருக்கிற எல்லோரும் அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் தான். ஆனால் இன்றைய காலகட்டம் பல்வேறு காரணங்களை முன்வைத்து பூசல்களை ஏற்படுத்தி கொண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய பரஸ்பரம் இந்த அன்பு பரிமாற்றத்திற்கு ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சகோதர அன்பில் நிலைத்திருங்கள் என்கின்ற எரேபியருடைய அந்த வசனம் இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது. இது மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்குமேயானால் இது நிலையான ஒரு அன்பு. இதை எதிர்த்து நாம் எந்த காரியத்தையும் ஆற்ற முடியாது என்பது எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதே போல திருக்குரான் இந்த அருமையான மாதத்தில் இறக்கியுள்ளப்பட்டது என்று இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சொர்க்கத்தின் வாசல் திறந்திருக்கிறது என்று இஸ்லாம் மட்டுமல்ல, இந்து மதமும் வைகுண்ட வாசல் திறப்பு, அதே போல் கிறிஸ்தவத்திலும் ஹோலி டோர் என்று ஒரு செய்தி இருக்கிறது. புனித கதவுகள் திறக்கப்படுகிறது, யூபிலி ஆண்டு என்று கிறிஸ்தவத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு. கடந்த ஆண்டு அது நிறைவு செய்யப்பட்டது. அதுபோல் மாணிக்கவாசக பெருமான் அழைப்பு விடுகிறார். சிவலோகத்தின் கதவுகள் திறந்திருக்கிறது, அனைவரும் வாருங்கள், அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியாத கதவு அடையாமே என்று கூப்பிடுகிறார். அப்போ இந்த கதவுகள் அடைப்பதற்கு முன்னால் நாம் சென்று அங்கே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார்கள். இந்த வாசலுக்குள் சென்று சேர வேண்டிய
கட்டாயம் நமக்கு இருக்கிறது. என்ன தகுதி என்று பார்க்கும்போது இது போன்ற சமய நல்லிணக்கத்திற்காக நாம் ஆற்றக்கூடிய பணிகளும் சகோதர சமயங்களுக்கிடையே நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கருத்துக்களும் மட்டுமல்லாமல் மேற்கொள்ளக்கூடிய கடமைகள், இது போன்ற விரதங்கள், தர்ம காரியங்கள், சொல்லப்போனால் யார் ஒருவர் தன்னுடைய கடமையை மிகச்சரியாக செய்கிறாரோ அவர்களுக்கு அந்த 8 வாசல்களிலே மிக உயர்ந்த வாசல் திறந்திருக்கும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் இன்று நாம் வந்தோம், கஞ்சியை குடித்து முடித்தோம் என்பதல்லாமல் இன்றைய கடமையை நான் சரியாக செய்து முடித்திருக்கிறேன் என்கின்ற மன நிறைவு நமக்கு இந்த இடத்துல ஏற்படுகிறது என்று நான் பார்க்கிறேன். சமீபத்தில் சென்னைக்கு போயிருந்தபோது மெரினா பீச்சில் ஒரு பழைய பீரங்கி கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தார்கள். அந்த பீரங்கி முன்னாடி போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி அன்பர்களை கூப்பிட்டேன். ஏன் இவ்வளோ வழிபாடுகள் இருக்கும்போது ஏன் பீரங்கி கிட்டே போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஒரு செய்தியை சொன்னோம். ஆயுதங்கள் காட்சி பொருளாக வேண்டும், அன்பும் அமைதியும் உலகில் நீட்சி பெற்றாக வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்பதாக ஒரு பதிவை சொல்லியிருந்தேன். அதே பிரார்த்தனையை முன்வைத்து வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் சித்திக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டினவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். அருளில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. ஆகவே இந்த உலகம் நிறைய பொருள்களால் நிறைந்துள்ளது. நமது மறைமாவட்ட பொருளாளர் தந்தை பேரருட் திரு அந்தோணி ஜோசப் அவர்களை வாழ்த்து செய்தி வழங்க அன்போடு வேண்டுகின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரரே, சகோதரிகளே, இஸ்லாமிய மத தலைவர்களே, பொறுப்பாளர்களே, அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் மறைமாவட்ட ஆயர், எங்களுடைய முதன்மை தந்தை, அருட்தந்தையர்கள், எங்களுடைய மறைமாவட்டத்தில் உழைக்கின்ற அருட்கண்ணியர்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புனிதமான இந்த ரமலான் காலத்திலே, இந்த இஃப்தார் விருந்திலே நீங்கள் கலந்து கொள்ளுவது எங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எவ்வளவு இனிமையானது என்று திருவிவிலியத்திலே சொல்லுகின்றது. அதை முன்னிறுத்தி இந்த கும்பகோணம் மறை மாவட்டம் எங்களுடைய ஆயர் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை எங்களுடைய இடத்திலே உங்களை வரவேற்று நாங்கள் நடத்துகின்றோம். இது எங்களுக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இந்த இஃப்தார் அல்லது ரமலான் நோன்பு என்பது நோன்புக்காக மட்டுமல்ல, அந்த நோன்பு நமக்கு குறித்து காட்டுகின்ற உயரிய நோக்கங்களான இறைவனை நினைவு கூறுதல், கடவுளோடு நாம் நெருங்கி உறவோடு வாழ்தல், அதோடு கூட நம்முடைய மனதை சுத்தரிக்கும் ஒரு நிகழ்வு. மேலும் நாம் இந்த உணவை தியாகம் செய்வதின் வழியாக துன்புறுகிற பசியோடு இருக்கின்ற நம்முடைய சகோதரர்களை நாம் நினைவு கூறும் ஒரு செயலாக, இந்த உயரிய நோக்கங்களை கொண்டதாக இந்த நோன்பு இருக்கிறது என்றால் அதுதான் உண்மை. இந்த நோன்பு காலத்திலே நாம் இறைவனை நினைக்கின்றோம். ஏனென்றால் இறைவன்தான் நமக்கு முதன்மையானவராக இருக்கிறார். மதங்களால் நாம் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் எல்லோரும் கடவுளை நம்புகிறவர்களாக நாம் இருக்கிறோம். மதத்தை மனிதன்தான் படைத்தான், கடவுள் படைக்கவில்லை. கடவுள் மனிதனை மட்டும்தான் படைத்தார். மனிதன்தான் மதங்களை படைத்து கொண்டான். மதம் என்பது ஒரு பாதை. அந்த பாதை நம் அனைவரையும் கடவுள் என்கிற அந்த ஒன்றை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறது. இஸ்லாமியர்களாக நீங்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்கலாம், அல்லது இந்து சகோதரர்கள் இருக்கலாம், பிற
சமயங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம். எல்லா மதமும் கடவுளை நமக்கு முன்னிறுத்துகிறதாக இருக்கிறது. ஆக நாம் மதத்தால் பிரிந்திருக்கலாம், வழிபடுகிற முறைகளால் பிரிந்திருக்கலாம், ஆனால் கடவுள் நம்மை ஒன்றிணைக்கிறார். ஆகவே நாம் எல்லோரும் சகோதரர்கள், சகோதரிகள். இந்த உணர்வு நமக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. முக்கியமாக நம்முடைய தாய்நாட்டிலே இன்றைய காலகட்டத்திலே இந்த ஒரு ஒற்றுமை, அன்பு, பிரஸ்நேகம் இவைகள் நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதைத்தான் இந்த ரமலான் நோன்பு நமக்கு முன்னிறுத்துகிறது. இந்த புனிதமான காலத்திலே கடவுள் உங்கள் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறேன். நன்றி. இப்பொழுது காலத்தின் அருமை கருதி நமது கும்பகோணம் மறைமாவட்ட மேதகு ஆயர் அவர்கள் நாம் அனைவரும் தொழுகைக்கு செல்வதற்கு முன்பாக வாழ்த்து செய்தியை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். எனது அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, மேடையில் விட்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித ரமலான் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இங்கிருக்கிற அனைவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நோன்பு, ஜெபம், மனிதநேய செயல்கள் எல்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உங்களுக்கு தேவையான எல்லா அருளையும் ஆசிரையும் இறைவன் வழங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவரையும் இங்கே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. மெய், வாய், கண், மூக்கு, இந்த 5 புலன்கள், ஒவ்வொரு புலனுக்கும் இச்சை உண்டு. இந்த இச்சைகளினால் அலைக்கழிக்கப்படுகிறவன் மனிதன். மனம் அலைக்கழிக்கப்படுகிறது. ஆனால் இவையெல்லாம் வெற்றி கொள்ள வேண்டுமெனில் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன் முன் நம்மை நிறுத்தி நாம் மற்ற மனிதர்களை அன்பு செய்து வாழ அழைக்கிற மாதம் இந்த சிறப்பான மாதம். இது நோன்பு திறப்பதற்காக மட்டுமல்ல, நாம் பசியை அனுபவிக்கிற பொழுது வறுமையினால் பசியோடு இருக்கிற எண்ணற்ற சகோதர சகோதரிகளை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்ற சிந்தனை நமக்குள் எழ வேண்டும். சாமிகள் அவர்கள் ஏற்கனவே கோடிட்டு காட்டியது போல இன்று வளைகுடா நாடுகளிலே எவ்வளவு பதற்றம், போர் சூழல், பள்ளிக்கூட குழந்தைகள் கூட கொல்லப்படுகிறார்கள். அவர்களுக்கு இது நேரிட வேண்டுமா என்னெல்லாம் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மனித நேயத்தை வலியுறுத்துகிற ஒரு மிகச்சிறந்த விழாதான் இந்த ரமலான் விழா என்று நினைக்கிறேன். எங்களுடைய விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அந்நியர்களுக்கு தொல்லை கொடுக்காதே, தீங்கிழைக்காதே, ஏனெனில் நீயும் ஒரு நாள் அந்நியனாய் இருந்தாய். விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் தீங்கிழைக்காதே, நீ அப்படி ஒருவேளை தீங்கிழைத்து அவர்கள் கூக்குரல் எழுப்பினால் அதை நான் கேட்பேன் என்று இறைவன் சொல்லுகிறார். வாழ்த்துரை வழங்கிய ஆயர் அவர்களுக்கு நன்றி. நமது சிறப்பு விருந்தினர் வாழ்த்துச் செய்தியை நம்மோடு பகிர வந்துள்ள JIH மாநில செயலர் நமது பாசத்திற்குரிய ஜனாப் SN சிக்கந்தர் இப்பொழுது நம்மோடு வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்வார். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. மிக அற்புதமான ஒரு மாலை நேர இஃப்தார் நிகழ்வை ஏற்பாடு செய்து சிறப்பான முறையிலே ஒரு புனித இடத்திலேயே அதற்கு வேண்டிய நிர்வாக வசதிகளெல்லாம் செய்து கொடுத்த கும்பகோணம் மறை மாவட்டத்திற்கு இதயம் கனிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பணி சிறிய பணியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்பவன் இறைவனுடைய அன்பை பெறுகின்றான்.
அதுபோன்ற மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த வருடம் மட்டுமல்ல தொடர்ந்து செய்கிறார்கள். அதற்காக உங்களுடைய ஆரவாரத்தையும் தெரிவித்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் மகிழ்ச்சி. அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்திலே அரசியல்வாதிகளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆன்மீகவாதிகள் தான் செய்ய முடியும் என்பதனை இன்றைக்கு கும்பகோணம் மறை மாவட்டம் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது. இதில் இந்துக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நம்பிக்கையை சார்ந்திருந்தாலும் கூட நாம் எல்லோரும் இங்கே ஒன்று கூட்டியிருக்கின்றார்கள். அதற்காக அதனுடைய நிர்வாகிகளுக்கு, தலைவர் அவர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய ஜீவானந்தம் அமலநாதன் ஐயா அவர்களுக்கு இதயம் கழிந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் உட்பட அனைவரும் நீண்ட ஆரோக்கியத்துடனும் நிறைவான வாழ்க்கையுடனும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக இறைவன் பேரருள் புரிவானாக என்று இந்த ரமலானுடைய நோன்பு திறக்கும் நேரத்திலே இதயத்தில் இருந்து வரக்கூடிய வாழ்த்துக்களை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சுவாமிஜி அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், ஒரே போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது என்று. உண்மைதான். ஆக எந்த மதமும் ஆன்மீகம் சார்பு நிலையை எடுக்கக்கூடாது என்று மிக தெளிவாக சொல்லுகிறது. யாராக இருந்தாலும் சரி. என்ன கூட ஒருத்தர் கேட்டார், ஒரு நண்பர், நீங்கள் சுன்னி சைடா அல்லது ஈரானுடைய ஷியா சைடா அப்படின்னு கேட்டார். அது ரெண்டாக பிரித்து சொல்லுகிறார்கள் என்று. நான் சொன்னேன், நான் யார் பக்கம் இல்லை, நீதி எவர் பக்கம் இருக்கிறது அவர் பக்கம். இப்பொழுது நீதி ஈரான் பக்கம் இருக்கிறது, அதனால் நான் ஈரான் பக்கம். ஆனால் நான் சுன்னி பிரிவை சார்ந்தவன் அப்படின்னு ஒரு தெளிவாக சொன்னேன். ஆக இன்றைக்கு சுன்னியா சியாவா என்பதல்ல, கிறிஸ்தவரா ஹிந்துவா என்பதல்ல, முஸ்லீமா ஹிந்துவா என்பதல்ல, நீதி எங்கே இருக்கிறது? கண்ணியத்திற்குரியவர்களே, நீதிக்காக எப்பொழுதெல்லாம் குரல் கொடுக்கப்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் முயற்சி செய்யப்படுகிறதோ, வானமும் இறங்கி வரும், பூமியும் விரிந்து கொடுக்கும். ஆனால் என்றைக்கு நீதியினுடைய குரல் வலை நசுக்கப்படுகிறதோ, என்றைக்கு நீதி மறுதளிக்கப்படுகிறதோ, அந்த இடத்திலே பூமியில் வாழ்வதற்கு இறைவன் அனுமதிக்க மாட்டான். அவர் யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு பார்க்கின்றமே, எங்கேயோ நடக்கிறது. ஒரு ஊரிலே போய் அங்குள்ள அவங்களுடைய வீட்டில் போய் அந்த ஆன்மீக தலைவரை குடும்பத்தோடு கொள்ளுகிறார்கள். கொல்லிவிட்டு கொலை செய்துவிட்டு ஆன்மம் என்று சொல்கின்றார்கள், ஆன்மீகம் என்று சொல்கின்றார்கள், போர் இல்லாத உலகத்தை உண்டாக்கும் என்று சொல்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! பள்ளி சிறுமிகளை பாருங்க, அன்று முதல் இன்று வரை, அது எப்ஸ்டீன் ஃபைலாக இருக்கட்டும், போராக இருக்கட்டும், பாதிக்கப்படுதுன்னா பெண் குழந்தைகள் தான். எப்படி இறைவன் பொறுத்து கொள்வான்? 160 பேரை அவங்க என்ன பாவங்க செஞ்சாங்க? அவங்களுக்கு எது நடக்குதுன்னே தெரியாது. அதுங்க பாட்டுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வருது, அதை போய் அழிச்சிட்டு நீங்கள் நீதி வேணும், நீங்கள் நியாயம் வேணும், ஜனநாயகம் வேண்டும், அங்கே எல்லாத்துக்கும் மதசார்பின்மை வேண்டும், செக்குலரிசம் வேண்டும் என்று இது சாத்தான வேதம் ஓதுகிறது என்று தானே சொல்ல முடியும். ஆக எல்லாத்துக்கும் இது தெரியதானே செய்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஏன் முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொன்னால், ஒரு அநீதியான காலகட்டத்திலே நீதிக்காக இந்த கும்பகோணம் மறை மாவட்டம் ஒரு முன்னுதாரணம் எடுக்கிறது, முன்மாதிரியாக இருக்கிறது. எல்லோரும் சகோதர சகோதரிகள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றார்கள். இதுதான் சரியான ஒரு அணுகுமுறை. ஒன்று. ரெண்டாவது நாம் நினைக்கக்கூடாது அது எங்கோ நடக்கிறது, அதனால் நமக்கு என்ன. எப்பொழுதுமே அநீதி உலகத்தில் எந்த மூலையில் நடந்தாலும் அதனை எதிர்த்து பேச வேண்டும் என்றுதான் மோசஸும் சொல்கிறார், ஜீசஸும் சொல்கிறார், ஆபிரகாமும் சொன்னார், சுலைமானும் சொன்னார், யூசுஃபும் சொன்னார், இறுதியாக வந்த முகமது நபிகள் நாயகமும் சொன்னார்கள். ஆக எல்லோருமே நீதிக்காக குரல் கொடுத்தார்கள். ஆக அனைவருமே சமமாக கருத வேண்டும். அதைத்தான் இங்கே நோன்பு என்பது வயிற்றுக்கும் வாய்க்கும் மட்டுமல்ல, நோன்பு என்பது கண்களுக்கும் நோன்பு. ஆபாசமான பார்வை பார்க்கக்கூடாது, பார்த்தால் உன் நோன்பு முறிந்துவிடும். பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோள் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. அப்படி பேசினால் உன்னுடைய நோன்பு மாசாகிவிடும். நீ தகாத வார்த்தைகளை செவிமடுக்க நேர்ந்தால் உன்னுடைய நோன்பு பாழாய் போய்விடும். அந்த இடத்தை விட்டு நீ நகன்று விடு. யாராவது வம்பு சண்டைக்கு வந்தால், வலிய சண்டைக்கு வந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னி சாயிபன், எப்போ நான் நோம்பாளி என் ஆளை விட்டுருப்பா, உங்ககிட்ட வாதம் பண்ண வரலப்பா. ஏன்னா அவன் அராஜகமாக பேசுகிறான், அக்கிரமமாக பேசுகிறான், நீதியை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் வம்படியாக வந்தால் உன் நோன்பை பாழாக்கி விடாதே, நான் நோன்பாளி என்று விலகிவிடு. குர்ஆன் சொல்லுகிறது, அறியாதவர்கள், அறிவினர்கள், மூடர்கள் உங்களிடத்திலே வாதம் பண்ண வந்தால், இதா ஹத்தமுகுபுல் ஜாஹிருன காலு சலாமா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஒதுங்கிடுங்க. உங்கள் மீது அன்பு
உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று நீங்கள் ஒதுங்கி விடுங்கள் என்பதாக திருக்குரான் சுட்டி காட்டுகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஆக நோன்பு என்பது இறைவனை வணங்குவது மட்டுமல்ல, அது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி மனிதனோடு இணக்கமாக இருக்க வேண்டும். ஆக இறைவனை வணங்கி வாழ வேண்டும், மக்களோடு இணங்கி வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு வழங்கி வாழ வேண்டும் என்பதுதான் திருக்குரானுடைய சாராம்சம். அதனால தான் இந்த மறை மாவட்டத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது. எல்லாத்துக்கும் கஞ்சி, யார் வேண்டாலும் வரலாம், எல்லாரும் சாப்பிடலாம், எல்லாம் ஆல் ஆர் ஈக்குவல். இதில் இவங்க உயர்ந்தவங்க அவங்க உயர்ந்தவங்க இல்லை. இறைவன் என்ன பார்க்கின்றான்? நீ நல்லவனா, நேர்மையானவனா, பிறரை நேசிப்பதற்கான தன்மை இல்லை என்று சொன்னால் நீங்கள் நோன்பு வைத்து பிரயோஜனம் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். ஆக நோன்பு திறக்கும் நேரம் இது. எல்லாருமே இங்கே நம்ம எதுக்கு வந்தோம்னா ஒரு சிம்பாலிக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ஏன்னா ஒரு பெரிய முயற்சி. எல்லாருமே அறிஞர்கள், எல்லாருமே சாமியாருக்கு என்ன விட அழகாக பேசுவார் நோன்பை பற்றி. அதை மறை மாவட்ட ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமான முறையில் குர்ஆன் ஹதீஸுடைய செய்தியை தான் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எல்லோருமே இங்கே விவரம் தெரிந்தவர்கள். ஆக நோன்பு திறக்கும் நேரம் நெருங்கி விட்டதால் அனைவரும் நோன்பு திறந்து நமக்காக பிரார்த்திப்போம், குடும்பத்திற்காக பிரார்த்திப்போம், இந்த மறை மாவட்டத்திற்காக பிரார்த்திப்போம், உலகத்தில் உள்ள அனைவருக்காக பிரார்த்திப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு இதயம் கணிந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நோன்பு திறப்பதற்கான நேரம். அல்லாஹும் அல கசமத்து வபிக்கு ஆமந்து வ அலைக்க தவக்கல்த்து வ அல ரிஜிக்கு அஃப்தத்து ஃபத்தகபல் மின்னி. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு இருந்தோம், உன்னுடைய உணவை கொண்டே நோன்பு திறக்கின்றோம், எங்களோட நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். நமது இதயா கல்லூரி முதல்வர் அருட்சகோதரி யூஜின் அவர்கள் நம்மோடு வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். அன்பால் நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம், பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். நல்ல ஒரு இணக்கமாக வாழ இந்த நல்லிணக்க நிகழ்விற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ரமலானை கொண்டாடுகின்ற இந்த புனித மாதத்தில் புனிதமிக்க செயல்களில் நாம் அதிகமாக ஈடுபடுகின்றோம். புனிதமிக்க செயல்கள், அறச்செயல்கள், தவச்செயல்கள் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனம். இந்த ரமலானுக்காக தயாரிக்கின்ற காலத்தில் அல்லது தவக்காலத்திற்காக தயாரிக்கின்ற காலத்தில் அல்லது கோவில்களுக்காக செல்லும் முன் நாம் விரதம் இருக்கின்ற காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலுமே நமக்கு அறச்செயல்கள், தவச்செயல்கள் இருக்க வேண்டும். இருந்தால் நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படும். அன்பால் பிணைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று நாம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒன்றாக இணைந்து இருந்தோமெனில், நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இருந்தோமெனில், எந்த விதமான பேதமின்றி பாகுபாடின்றி இணைந்திருந்தோமெனில் நம்மால் நிறைவான செயல்களை செய்ய முடியும். திருவிவிலியமானது கூறுகின்றது, நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தாயா? ஆடையின்றி இருந்தேன், என்னை உடுத்தினாயா? நோயுற்றிருந்தேன்,
என்னை காண வந்தாயா என. அதாவது நாம் நல்ல அறச்செயல்களை செய்ய வேண்டும் என்பதை தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அதே போன்று நம்முடைய எண்ணம், சொல், செயல், பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை நெறிமுறைகள் நமக்கு மிக முக்கியம். ஏனென்றால் நம்முடைய எண்ணங்கள் செயல்களாகின்றன, நம்முடைய எண்ணங்கள் சொற்களாகின்றன, சொற்கள் செயல்களாகின்றன, செயல்கள் பழக்க வழக்கங்களாகின்றன, பழக்க வழக்கங்கள் ஒழுக்கங்களாகின்றன. ஒழுக்கம்தான், ஒழுக்கமான வாழ்வுதான் நமக்கு முக்கியம். ஆகவே ஐம்புலன்களை அடக்கி ஒழுக்கமான வாழ்க்கை வாழுவோம். இறைவனுடைய ஆசி என்றும் நமக்கு உண்டு. திருவிவிலியமானது சொல்லுகிறது, எல்லோரும் ஒன்றாக இருப்பார்களாக என. ஆகவே ஒன்றாக வாழ, ஒன்றாக இணைந்து வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் இறையருளால் ஒன்றாக வாழுவோம். அனைவருக்கும் நம்முடைய துறவியர் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பெரியோர்கள் மற்றும் நண்பர்கள் சார்பாகவும் ரமலான் வாழ்த்துக்கள். நன்றி. நமது பாஸ்டர் பாபு பிரின்ஸ் அவர்கள் நம்மோடு வாழ்த்து செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நிகழ்வை ஒருவேளை இஸ்லாமிய நிகழ்வாக வைக்காமல் ஓர் சமத்துவ நிகழ்வாக எல்லா மதத்தினரையும் ஒருங்கிணைத்து இந்த இப்தார் நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கும்பகோணம் மறைமாவட்டம் மற்றும் கும்பகோணம் சத்திய சோலை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த ரமலான் மாதம் ஒரு புனிதமான ஒரு மாதம். கிறிஸ்தவர்களுக்கும் இது ஒரு நோன்பு காலம்தான். ஒரு அமைதிக்கான மாதம், மகிழ்ச்சிக்கான மாதம், ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கான நாட்கள் தான் இந்த நோன்பு நாட்கள். இறைவன் சொல்கிறார், இந்த ரமலான் மாதத்தில் எவர் ஒருவர் நோன்பு இருக்கிறாரோ அவர் இறையச்சம் உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி, அநீதி இழைத்தவருக்கு மன்னிப்பு, எதிர்மறையான சிந்தனைகளை, செயல்பாடுகளை நாம் மாற்றிவிட்டு நேர்மறையான சிந்தனைகளுக்கு நேராக நாம் நம்மை வளர்த்து கொள்ளுகின்ற ஒரு நாட்கள் தான் இந்த நாட்கள். சமத்துவம், நீதி, அன்பு, சகோதரத்துவம் என்று சொல்லி நேர்மறையான சிந்தனைகளுக்கு நேராக, செயல்பாடுகளுக்கு நேராக நாம் நம்மை வளர்த்து கொள்ளுகின்ற காலம் இந்த காலம். இது நம்முடைய அன்புக்கும் நம்முடைய பகிர்தலுக்கும் சகோதரத்துவத்திற்கும் சாட்சியாக இருக்கின்ற ஒரு காலம் என்பதை எண்ணி நான் உண்மையாகவே கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கடந்த வாரத்திலே நான் தாராபுரம் சென்றிருந்தேன். நான் காருக்குள்ளே அமர்ந்திருந்தேன். மாலை நேரத்திலே ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு ஸ்கூட்டியிலே இந்த நோன்பு கஞ்சியோ அல்லது ஏதோ ஒரு உணவு பாக்கெட்டை அவர் வைத்து அவர் எனக்கு முன்பாக வந்து அங்கே மன நிலை தவறி இருந்த ஒரு மனிதரிடத்திலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் கொடுத்தார். அவர் அதை வாங்கி தனியே வைத்துவிட்டு அவர் போய்விட்டார். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்றைக்கு வந்து ஃபோட்டோ எடுப்பது மற்றும் அதை பிரபலப்படுத்துகின்ற இந்த நிகழ்வு எதையும் செய்யாமல் அவர் அமைதியாக அதை கொடுத்துவிட்டு பிறருக்கு பகிர்ந்தளித்து சென்றார். அருமையான அருட்சகோதரி அவர்கள் சொன்னார்கள், உணவில்லாதவருக்கு உணவு கொடுக்க வேண்டும், உடை இல்லாதவருக்கு உடை தர வேண்டும். இதுதான் திருமறை கற்றுத்தருகின்ற, கிறிஸ்தவம் கற்றுத்தருகின்ற, இஸ்லாம் கற்றுத்தருகின்ற பாடம். இந்த நோன்பு காலத்திலே நாம் ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகின்ற உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகின்றோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. இறுதியாக அல்ல, உறுதியாக தனது வாழ்த்து செய்தியை ரத்தின சுருக்கமாக முடித்து நிகழ்ச்சியை முடிவு செய்ய வருகின்றார் நமது மறைவட்ட முதன்மை குரு பெருருட் தந்தை கோஸ்மோன் ஆரோக்கியராஜ். அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். அமைதிக்கான ஜெபமாக புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பாடலிலே 4 வரிகளை பாட விரும்புகிறேன்.
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பை வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஓட்டவும். எல்பிஜி கேஸு, டீசல் தட்டுப்பாடு என்று ஒரு கலக்கம் இருக்குது. ஆனால் நம்பிக்கையோடு இருப்போம். எரிபொருள் தட்டுப்பாடு வராது என்று நம்புவோம். 4 காரணங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கு ஏன் உலகம் அமைதியில் இல்லை என்று. லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட பொருளாதார அமைப்பு. இதில் நம்பிக்கை கொள்பவர்கள்தான் அமெரிக்க அதிபரும் இஸ்ராயல் நாட்டு அதிபரும். லாபத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட பொருளாதார அமைப்பு, ஆதிக்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட அரசியல் அமைப்பு. இது 2வது காரணம். 3வது தேசியவாதம், மதவாதம். தேசியவாதம், மதவாதம். இந்த மதவாதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம் நாட்டில் இருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனால தான் போய் கட்டிப்பிடிக்கிறாங்க. எனவே பிரியமானவர்களே, இந்த 4ம் தான் முதலிலே லாபத்தை மட்டுமே மையமாக கொண்ட பொருளாதார அமைப்பு, 2வது ஆதிக்கத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்ட அரசியல் அமைப்பு, தேசியவாதம், மதவாதம். இவைகள் நீங்கி சகோதர அன்பும் சமத்துவமும் பரஸ்பர ஒற்றுமையும் நிலவ இந்த இஃப்தார் நோன்பிலே அழைப்பை விடுத்து இறைவனின் அருளை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஆயர் உள்பட அனைத்து அருள் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் மறைமாவட்டம் மற்றும் சத்தியச்சொல்லியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு உண்டாகட்டுமாக. ஆண்களுக்கான தொழுகைக்கான ஏற்பாடு அங்கே செய்யப்பட்டுள்ளது. பெண்கள் இங்கே தொழுதுக்கலாம்.